So hello guys, welcome back to our channel. ஸோ இந்த மாதிரி நான் ஃபேஸ் வீடியோ பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அது ஏன் நான் இவ்வளோ நாளாக நான் பண்ணேன்னா உங்களுக்காக கண்டென்ட் வீடியோ பண்ணணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வந்து நான் ஃபேஸ் வீடியோ நான் பண்ணலை. ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, அதாவது நம்ம சேனலில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு புது அப்டேட் நான் வந்து கொடுக்க போகிறேன். அந்த அப்டேட் அதாவது 5 மணிக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அப்டேட் என்ன, அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க கேஷ்யூ ப்ராசஸிங் கண்டென்ட் வந்து நல்ல ரீச்சாக தான் ஆயிருக்கு. அதாவது வியூஸ் எனக்கு அதிகமாக வரலினாலும் எனக்கு கால்ஸ் அண்ட் என்கொயரிஸ் ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னோடய சைட்ஸுக்கு ரொம்ப எனக்கு வந்து இதில் நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. அதாவது எனக்கு வியூஸ் கம்மியாக வந்தாலுமே என்னை நம்பி நிறைய என்கொயரிஸ் வருது, நிறைய கால்ஸும் வருது. ஸோ எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபைடு தான். நான் இந்த கண்டென்ட் பண்ணதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா நான் பண்ணதால் என்னை நம்பி அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றியான ஒரு புரிதல் இல்லாமல் இந்த பிஸ்னஸில் அதிகமான லாஸ் வாக்குறாங்க. சில பேர் நல்ல புரிதல் வச்சுட்டு அதிகமான ப்ராஃபிட் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நம்மக்கிட்ட டைரெக்டாகவே நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச நம்ம கைட்லைன்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ நான் இந்த கண்டென்ட்டில் அதாவது அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்டேட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நான் அப்டேட் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கேஷ்யூ மிஷினரி கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கேஷ்யூ மிஷினரி கண்டென்ட் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்ஸ் கிடையாது. அதுதான் உண்மை. ஆக்சுவலி வந்து நிறைய சைட்ஸில் வந்து எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் நான் இந்த கண்டென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது ஒன்றுமே தெரியாமல் நான் இந்த கண்டென்ட்டில் வந்துட்டேன், அதாவது ஏனோ தானோன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா நான் இந்த விஷயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னுங்கிற மாதிரியான நிறையா டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் சில டாக்ஸ் வந்து என் காதுகிட்டே வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அதாவது எனக்கு ஒன்றும் தெரியாமல் நான் இந்த கண்டென்ட்டை ஆரம்பிக்கலை. எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்ததால தான் நான் இந்த கண்டென்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒன்றும் தெரியாமல் சும்மா டைம் பாஸுக்கு பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எஜுகேஷன் கண்டென்ட்டோ இல்லை ஒரு ஃபுட் ப்ராசஸிங் கண்டென்ட்டோ நான் எடுக்கலை. 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட்டை பண்ணுறேன், ஓகேங்களா? அதாவது நான் எந்த இடத்துலையுமே மிஷினோட ப்ரைஸையும் சரி, மிஷினோட மெட்டீரியல் காஸ்ட்டும் சரி, மிஷினுக்கு மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரியான என்னோட கண்டென்ட் நான் என்றைக்குமே நான் பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டேன். அது ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸான மெட்டீரியல் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்தந்த காஸ்டேஜ் வரும். அது வந்து எனக்கும் தெரியும், பர்சனலாக எனக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுவீங்கிறது எனக்கு ஒரு ஓரளவு எனக்கும் தெரியும், ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து மெட்டீரியல் எங்கே வாங்குவீங்க, எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஓரளவு தெரியும். பட் இதெல்லாம் நான் என்றைக்குமே நான் ரிவ்யூ பண்ணலை, அதை நான் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா அதை ரிவ்யூ பண்ணுறது வந்து நல்லது கிடையாது, அது வந்து எனக்கே தெரியும். அதனால தான் நான் இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணலை. ஆனால் இதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியும் ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலி நான் இந்த கண்டென்ட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்றுமே தெரியாத ஒரு பர்சனுக்கு மிஷின்னா என்ன, முந்திரி ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆவரேஜாக தெரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கண்டென்ட்டை பண்ணுறேன். இது நான் வந்து ஒரு போட்டிக்கோ ஒரு பொறாமைக்கோ இல்லை ஒருத்தவங்க பிஸ்னஸை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இந்த எந்த வீடியோவும் நான் பண்ணலை இன்னைய வரைக்குமே. ஆக்சுவலி நான் வந்து ஆவரேஜாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா வீடியோலையுமே. நான் அந்த அளவுக்கு வந்து நான் டீப்பாக ஃபார்முலா ரேஞ்சுக்கோ இல்லை எவ்வளோ அதாவது என்னென்ன ப்ரோக்ராம் தேவைப்படும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கோ நான் வந்து இன்னைய வரைக்கும் நான் வீடியோ பண்ணலை. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலும் உங்களுக்கும் தெரியும். ஸோ நான் யார் பிஸ்னஸையும் நான் கெடுக்கணும்னு நான் இந்த சேனலை நான் ஆரம்பிக்கலை. ஸோ உங்கள் பிஸ்னஸை நான் டவுன் பண்ணணும்னு நான் ஆரம்பிக்கலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியணும், அதாவது ஓரளவுக்கு தெரியணும். ஏன்னா அப்போ தான்
மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஏன் இந்த வேலை, உனக்கே ஒன்றும் தெரியாது, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் கேள்வி கேட்கறது எனக்கு தெரியுது. அதாவது 40% ஆஃப் பீப்புள்ஸ் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கறது என் காதில் வருது தான், நான் இல்லைன்னா சொல்லலை. எனக்கு ஒன்றும் தெரியாது தான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான். மீன்ஸ் எல்லாருமே பிறக்கும்போது எதையுமே கற்றுக்கிட்டு வரல, போக போக தான் நம்ம கற்றுக்கிட்டோம். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நானும் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறேன். ஓகேங்களா? இதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு தாக்குதலோ இல்லை தனிப்பட்ட ஒரு விஷயமோ எனக்கு இதில் எதுவுமே கிடையாது. நான் ஒவ்வொரு விஷயமா நான் கண்டென்ட் நான் கற்றுக்க தான் நான் அதை உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். நான் சர்வீஸ் போகிற இடத்துல எனக்கு கேதர் பண்ணுற நாலேஜ், அப்புறம் நான் மிஷினரியை பார்க்குற நாலேஜ், அப்புறம் மிஷின்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது நானாகவே, அதாவது எனக்கு இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்ததால தான் நான் அதையே நான் கண்டென்ட்டாக பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கும் ஒன்றும் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கும் எல்லாமே தெரியும், அதனால தான் நான் கண்டென்ட், அதனால நான் சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நான் இந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு நான் ப்ராசஸிங்கில் கிட்டத்தட்ட 3 இயர்ஸில் நான் இருந்தேன், முந்தைய ப்ராசஸிங்கில். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினரி ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான் 8 months அந்த கம்பெனிஸில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அந்த 8 months to 9 months நான் ஒர்க் பண்ணதால தான் எனக்கு அந்த நாலேஜ் கிடைச்சிது. ஓகேங்களா? நான் ஒன்றும் எடுத்த உடனே ஏனோ தானோ நான் ஒன்றும் கண்டென்ட் பண்ணலை. ஓகேங்களா? நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து அதை நான் கண்டென்ட்டாக பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பஞ்சாயத்துலாம் முடிஞ்சதால இப்போ நான் பேக் டு கண்டென்ட்டுக்கு நான் வரேன். ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாவது பஞ்சாயத்துனா கமெண்ட்டில் போடுங்க, அதையும் பேசி தீர்த்துருவோம். ஸோ இப்போ கண்டென்ட் என்ன, அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பெருசாலாம் ஒன்றும் அப்டேட் கிடையாது. அப்புறம் எதுக்கு அப்டேட் வச்சேன் அதானே? ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பிக்கெஸ்ட் அப்டேட் கிடையாது. ஸோ இந்த அப்டேட் நான் வந்து விட போகிறேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே 10 பேருக்கு தெரிஞ்ச அப்டேட் தான். ஸோ அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இன்ஜினியரிங் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமர் கண்டென்ட் பண்ண போகிறோம். அதாவது நான் இன்ஜினியராக இருந்தேன்னா இப்போ நான் ப்ரோக்ராமராக மாற போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த பக்கம் போய் ஒரு கண்ணாடியை போட்டு வந்து நான் தான் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக ப்ரோக்ராமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே ரேஞ்சுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? இதில் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு C லாங்குவேஜ் தான் பேசிக் லாங்குவேஜ். அண்ட் தென் அதாவது நம்ம இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ப்ரோக்ராமிங் மட்டும்தான் நான் இந்த கண்டென்ட்டில் பண்ணுவேன். இண்டஸ்ட்ரி இல்லாமல் நிறைய கண்டென்ட் பண்ணுவேன், அது வேறு விஷயம். அதாவது மேக்ஸிமமான எம்பெடட் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்ம பண்ண போகிற கண்டென்ட்டு. ஓகேங்களா? எம்பெடட் C தான் நம்ம பண்ண போகிறோம், அதுதான் நம்ம கண்டென்ட்டு. ஸோ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஓன் மைக்ரோ கண்ட்ரோலர் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளே வந்து டைரெக்டாக ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறதால உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸை நாங்களே ரைட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறமான வர்ற வீடியோஸில் நம்ம கண்டென்ட்டை பார்க்கலாம். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் எனக்கு நான் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு ரெகுலர் கால்ஸ் வந்து எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது, உண்மையை சொல்ல போனால். அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு ரெகுலர் கால்ஸ் எப்பயுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு மிஷினரி என்கொயரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மிஷினில் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் ப்ராசஸிங்கில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ரெகுலர் கால்ஸ் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நான் பண்ணுற கண்டென்ட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் அவுட், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ரீச் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் நான் ரீச் அவுட் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம் நமக்கு தெரியாது. பட் நம்ம இப்படியே இருந்தாலும் நம்ம கவலை கிடையாது, நம்ம கண்டென்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் எந்த ஒரிசும் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ அடுத்த கண்டென்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகும். ஓகேங்களா? சொன்ன மாதிரி நான் கண்ணாடிலாம் போட்டு வர மாட்டேன், சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நம்மளோட சேனல் அப்டேட்ஸை பார்க்கணுன்னா, இல்லை
இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண தான் போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் ஏன் வீடியோ அப்லோட் பண்ணலை. பிகாஸ் இது வந்து லென்த்து வீடியோ, இதை நான் அதை அப்லோட் பண்ண முடியாது. அந்த காரணத்துக்காக தான். அதே மாதிரி இந்த வீடியோ நான் கட் பண்ணி நான் போட முடியாது. இல்லை கட் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரியாது. ஸோ இப்போ இந்த எம்பெடட் சியில் நம்ம இன்ஸ்டாகிராமுக்கான 60 செகண்ட் வீடியோஸ் அண்ட் யூடியூபுக்கான லென்த் வீடியோஸ் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ வரும், யூடியூப்லேயும் வீடியோ வரும். ஸோ நீங்கள் அதை பற்றியான ஒரு ஒரிஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபார் மோர் கண்டென்ட் அண்ட் for updates, subscribe our channel and follow.